இரண்டு கரைகளிலும் யானைகளை நிறுத்தி வைக்கிறான். ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்கும் இடையில ஒரு கயிறுல இந்த கல்லை கட்டுறான். கல்லை கட்டி ஓடுகின்ற நீர்ல இறக்குறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்னைக்கும் செயல்பாட்டுல இருக்கு. இப்ப கட்டுற அணைகளை விட இன்னும் அதிகமா இதோட செயல்திறன் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கரிகால சோழன். இந்த அணை கட்டப்பட்ட வரலாறுங்கிறது ஸ்டில் இட் இஸ் சீக்ரெட். எத்தனையோ நிபுணர்கள், ஐஐடி இன்ஜினியர்ஸ், பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. பட் இதுவரைக்கும் கிடைத்த தகவலை வச்சு பண்ணா குடகுமலையிலிருந்து வருகின்ற நீரை பல்வேறு மேடுகள்லயும் பள்ளங்கள்லயும் இறங்கி கடல்ல கலந்தது. கரிகால சோழன் முதலில் இந்த நீரை ஏன் ஒரு ஆறா பயன்படுத்த கூடாதுன்னு அவனுடைய சிந்தனையில வருது. அப்போ அவன் ஆறா வெட்டுறான். இவனுடைய அந்த அறிவியல், நீர் மேலாண்மை அறிவியல் என்னன்னா, எந்த இடத்துல அணை கட்டினா மக்களுக்கு பயன்படுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் ஆய்வு பண்றான். இப்பவே இப்படி போகுது. 2000 வருஷத்துக்கு முன்னால தண்ணி எப்படி போயிருக்கும், அதுல அணை கட்டணும்னு எப்படி சிந்திச்சா? ஓடுற ஆத்துல தண்ணி கட்டுறது எப்படி? தண்ணீரே இல்லைன்னா அணை கட்டுவான். நம்மால தண்ணி வந்தோன்னு அணையே சேர்ந்து தண்ணியோட போயிடும். ஆனா இவன் ஒரு ஆட்டுல அணை கட்டணுமேனு சிந்திக்கிறப்ப என்ன செய்யறான், முசிறி பக்கம் திருவேங்கி மலைன்னு ஒரு மலை இருக்கு. ஏறத்தாழ ஒரு 20 அடி நீளம், ஒரு 10 அடி அகலம் உள்ள பாறைகளா எடுக்கிறான். எடுத்து நீர்மறுக்கமா அந்த கல்லை கொண்டு வந்தவன் கரிகால சோழன். என்ன செய்யறான், 2 கரைகளிலும் யானைகளை நிறுத்தி வைக்கிறான். ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்கும் இடையில ஒரு கயிறுல இந்த கல்லை கட்டுறான். கல்லை கட்டி ஓடுகின்ற நீர்ல இறக்குறான். அவ்வளவு இடையே இருந்திருக்கும் சார் அந்த கல்லு. ஒரு 5 டன்னுக்கு மேல இருக்கும். ஒரு கல்லை இறக்கணும்னு ஒரு பிசின் தயார் பண்ணிருக்கான். அந்த பிசினுடைய சக்தி என்னன்னா, அந்த கல்லு மேல வச்சோன்னு இன்னொரு கல்லை மேல வைப்பான். ரெண்டும் ஒட்டிக்கும். எந்த இடத்துல அந்த கல்லு போய் மணல்ல சொருகுதோ அந்த சொருகிற இடத்துக்கு மேல இன்னொரு கல் வைக்கலாம். பிரிட்டிஷ் அடிமையா வாழ்ந்த காலத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் சர் ஆர்தர் காட்டன், அவன் லண்டன்ல படிச்சவன். அப்போ அனுப்புறாங்க, இது ரொம்ப பழைய காலத்து கல்லணை ஆயிடுச்சு, இதை நீங்க போய் என்னன்னு சரி பண்ண முடியுமான்னு பாருங்கிறாங்க. ஆனா அப்பயும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஆமா. இப்போ பாக்குறான். இங்க 3 மாசம் தங்குறான் அவனுடைய குழுவோட. எங்க அஸ்திவாரம் போட்டிருக்கு, எங்க பள்ளம் பறிச்சிருக்கிறான், அவனால கண்டே பிடிக்க முடியல. வெறும் பாறாங்கல்லாம் இருக்கு. பாறாங்கல்ல தோன்றான். பார்த்தா மணல் நிறைய சேர்ந்திருக்கு. இந்த மணலெல்லாம் அப்புறப்படுத்துறான். பார்த்துட்டு சொல்றான், ஃபண்டாஸ்டிக், இந்த அணை கட்டுறத பார்த்துட்டு அவன் போய் ஒரு கட்டுரை எழுதுறான். திஸ் இஸ் த கிராண்ட் அணைக்கட் ஐ ஹவ் எவர் சீன் இன் த வேர்ல்ட். நான் உலகத்துல இது மாதிரி கட்டுமான பணியை பார்த்ததே இல்லை. சைஸ் பெருசா இருக்கும். எகிப்துல கட்டின அணைக்கட்டு பெருசா இருக்கு. ஆனா இங்க கட்டின கட்டு நாட் பை சைஸ் பட் பை டெக்னாலஜி. எல்லா அணைக்கட்டுகளும் உடைஞ்சிருக்கும். ரொம்ப ரீசெண்டா கட்டியிருப்பாங்க, அப்பயே உடைஞ்சிருக்கும். எத்தனையோ சுனாமி வந்திருக்கு, எத்தனையோ வெள்ளங்கள் வந்திருக்கு. ஆனா மேலே எழுந்த கட்டடங்கள் உடைந்து போகும். இவன் கட்டி இருக்கிறது மண்ணுக்கு கீழே கட்டி இருக்கிற கட்டிடங்கள். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கட்டடம் மட்டும் சிதலை அடைஞ்சதா வரலாறே கிடையாது.